இந்த கோழியை காலையில யார் திறந்து விட்டுறது தெரியலையே. சொல்லு சண்முகம். பொங்கலுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சா? பசங்க துணி எல்லாமே எடுத்து கொடுத்துட்டியா? கரும்புல வாங்கிட்டியா? வீட்டுக்கு விளையாடலாம் அடிச்சிட்டியா? இவர் என்னமோ வீட்டுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்ட மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுருக்காரு இருப்பார். நான் வந்து இன்னைக்கு தான் போலான்னு இருக்கேன் துணி எடுக்கிறதுக்கு. ஆமாம், வீட்டுக்கு சுண்ணாம்பு தானே, இன்னைக்கு அடிச்சிடுவேன். பார்க்கலாம், இன்னைக்கு நம்ம சுண்ணாம்பு அடிச்சு முடிச்சுன்னு சொல்கிறாரு. நான் தான் பட்டான்னு பார்க்கலாம். ஆமாம், பொங்கலுக்கு 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அந்த 4 நாள் அவன் வீட்டில் நல்லா ஜாலியாக இருக்க போகிறேன். இவர் வேலை செய்யறது தான் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, நியூ இயருக்கு என்னென்ன லீவ் இருக்கோ எல்லாத்துக்கும் லீவ் விடுறாங்க. ஆனால் எனக்கு மட்டுமே லீவ் கிடைக்கவே மாட்டேது எப்பயுமே. நான் கூட எங்கன்னா வேலைக்கு போயிருந்தேன், எனக்கு கூட வருஷத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் கிடச்சிருக்கோம். இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு நாள் கூட லீவ் கிடைக்க மாட்டேது. 365 நாளும் வேலை இருக்குது. இன்னும் பொங்கல், தீபாவளி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வீடு யாரை கட்டி சுத்தம் பண்ணி இந்த சாமானங்கள் துளைக்கி க்ளீன் பண்ணி வீடு வாசலாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா வேலை தான். 2 நிமிர்ந்து போகுது. நம்மளுக்கு யார் உதவி செய்கிறாங்க? நம்மளே தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் 2 பெற்று வச்சுக்கிறேன், அதுங்களுக்கும் சேர்த்து நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. எனக்கு அதுங்க வேலை செய்யுதுங்களா என்ன? ஆமாம், எங்கள் வீட்டில் கூட மாடு இருக்குது. மாட்டு பொங்கல் நாங்கள் கூட கும்பிடுவோம். நம்ம அது கூட அந்த கொம்புக்கெலாம் பெயிண்ட் அடிச்சு சுத்தம் பண்ணி நல்லா கொண்டாடுவோம். நீ வேணா வா எங்கள் வீட்டுக்கு மாட்டு பொங்கலுக்கு. ஆமாம், நம்ம ஊரில் தான் இந்த பயிருக்கு ஒரு நாள் பொங்கல், மாட்டுக்கு ஒரு நாள் பொங்கல், அப்புறம் அதோட கண்ணுக்குட்டிக்கு ஒரு நாள் பொங்கல் அப்படின்னு தனித்தனியாக விழா எடுக்கிறாங்களா. நல்லா தான் இருக்குது. இது கூட விவசாயத்துக்கான ஒரு திருவிழா, பொங்கல் திருவிழா. வாங்க வாங்க, நாளைக்கு விடிஞ்சா போகி. இன்னைக்கு என்னென்ன வேலை முடிக்க முடியுமோ பொங்கல் வேலை எல்லாத்தையும் முடிக்கணும். வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும், வீட்டில் சுத்தம் படுத்தணும், ஒட்டலாம் அடிக்கணும். அந்த சாமான்லாம் பரணமலை இருக்க பற்றி அந்த சாமான்லாம் போட்டு எடுத்து போட்டு துளைக்கி காய வச்சு எடுத்து வைக்கணும். எங்கெங்கே இந்த தரெல்லாம் எங்கெங்கே குண்டு குழியுமா இருக்கோ அதுக்கெல்லாம் மண்ணு போட்டு நிறையவே நல்லா சுத்தமாக வைக்கணும். பொங்கல் வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடணும். ஏமா 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 தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாருமா, மூச்சு விடுமா. என்னம்மா இது லைனாக சொல்லினே போகிறீங்க? ஆமாண்டி, உங்களுக்கு வேலைன்னு பேப்பரில் எழுதி வச்சிருந்தா கூட அதை படிக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். பொங்கலுக்கு நிறைய வேலை இருக்குது. வாங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம். அப்பா மட்டும் பாரு ஜாலியாக கட்டிலில் பட்டுங்க ஃபோன் பேசின்னு இருக்காரு. அம்மா நம்மளை மட்டும் வேலை செய்ய சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவை மட்டும் யார் விட்டாங்க? அவருக்கு வந்து வேலை இருக்குது, சுண்ணம் படிக்கிற வேலை இருக்குது. நம்ம அதெல்லாம் வீட்டில் சாமான் எடுத்து வெளியில் வச்சாதான் அவர் சுண்ணம் படிப்பார். வாங்க அதை மாதிரி எடுத்து வெளியே வைக்கலாம். அம்மா, எனக்கு பொங்கலுக்கு மருதாணி வேணுமா? அதான் கடையில் இருக்குது, 10 ரூபா என்னவா? ஒரு கவரில் போட்டு அப்படியே பேனா மாதிரி எழுதுறாங்களா கையில், வாங்கி வச்சுக்கோங்க நைட்டுக்கா. அதெல்லாம் வேணாம்மா, எங்களுக்கு இலை தான் வேணும். இலை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த மருதாணி இலை எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. நாங்கள் ஒரு அக்கா வீட்டில் பார்த்து வச்சுருக்கோம். நாங்கள் போய் பறிச்சுன்னு வரோம் அப்புறமா. சரி சரி, கேட்டு பறிச்சுன்னு வாங்க, கேட்காமலாம் பறிக்கக்கூடாது, புரிஞ்சுதா? சரி மேம். பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க எப்பமா போகிறது? ஏண்டி உங்கள் அப்பா ஃபோனில் பேசினிருந்தார் யார்கிட்டயோ. நம்மளை இன்னைக்கு கூட்டின்னு போகிறாராம். சீக்கிரம் மேடம் வேலை எல்லாம் முடியுங்க. ஐயா ஜாலி, ஐயா ஜாலி. ஆமாம், இன்னும் காலையில் டிஃபன் சாப்பிடல, செஞ்சுன்னு இருக்காங்க. இன்னும் சாப்பிடணும் பல்ல வலிக்கிட்டு. டிஃபனா? நான் எங்கே டிஃபன் செஞ்சேன்? நைட்டு வட்ட சாப்பாடு மீதி இருக்குது, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், சாப்பிட்டோம். நான் இருக்கிற வேலையை செய்வேன்னா இங்கே டிஃபன் ஆக்கி சோறு ஆக்கி எனக்கு உட்காந்துன்னு இருப்பேன்னு தெரியல. இந்த பொங்கல் வந்தாலே அம்மாவை பிடிக்க முடியாது. சரி நீங்கள் வாங்க, சாமான் வந்து வெளியே வைக்கலாம். பார்த்து பார்த்து பொறுமையாக வைங்க சாமானா. மிக்சி பார்த்து காமியில் போட்டு போகிறேன். இமோ, நான் பார்த்து தான் வைக்கிறேன், கத்தாதம்மா நீ வேற. ஒரு நிமிஷம் இரு. நம்ம வீட்டுக்கு வெளியே தானே படுத்துன்னு இருந்தோம்? இல்லை வீட்டுக்குள்ள படுத்துன்னு இருந்தோமா? சாமான்லாம் இங்கே இருக்குது நம்ம பக்கத்தில். நம்ம எங்கே படுத்துன்னு இருக்கோம் கூட ஞாபகம் இல்லாமல் அப்படி ஒரு பேச்சு. 4 நாளாக பாத்திரம் தேய்க்காமல் இருந்திருப்பா. அந்த வாரி அந்த போட்டு தொலைக்கிறப்ப இருக்குது. சரி, நம்ம ஃபோன் பேசுவோம். நீ சொல்லு சண்முகம். எம்மா எம்மா, இப்படியே பட்டு ஒரு மனுஷன் கூட இருப்பானா? சாமான் அவ்வளோதானே? எடி மேலாம் கொஞ்சம் சாமான் இருக்குடி, வாங்க வாங்க எடுத்து வச்சிடலாம் அதையும். அப்போ உள்ள போ, இங்கே எந்த வேடிக்கை பார்த்து நின்று இருக்கா? திரும்பி வர எடுத்து உள்ள வைக்கணுமே. இன்னைக்கு சத்தம் நம்ம சாமான்லாம் எடுத்து வெளியில. இனிமே தொலைக்கி கழுவிடலாம். வெயில் காயும் போதே தொலைக்கி கழுவி காய வச்சாதான் எடுத்து உள்ள எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். என்னது இதெல்லாம் தொலைக்க போறீங்களா? ஆமாம், பொங்கலுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா துரு பிடிச்சி போயிடும். இந்த பித்தளை பாத்திரம்லாம் நம்ம ஒரு நாள் கூட எடுத்து யூஸ் பண்ணவே இல்லைம்மா, இதெல்லாம் கடையில் போட்டுடலாமா? ஆமாம், வீடு அடைச்சின்னு இருக்குது, எதுவுமே கடையில் போட்டுடலாம். ஏன்னா காயிலும் கிடக்காரு ஃபோன் நம்பர் வச்சு கேடி, இல்லை போய் சைக்கிளில் போய் கூட்டணும் அவரை. கூட்டணும் போடுற காசு கிடைக்கும் நமக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்கு. என்னது பாத்திரத்தில் எடுத்து போட்டு ட்ரெஸ் வாங்க போகிறீங்களா? நல்ல ஆளு தாண்டி நீங்கள். இதில் ஒரு நாளாவது நீங்கள் ஒரு சாப்பாடு செஞ்சுருக்கீங்களா, இல்லை குழம்பு வைக்கிறீங்களா, இல்லை இந்த தூக்கலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை தண்டத்துக்கு வீட்டை அடிச்சுட்டு இருக்கு, எதுவுமே கடையில் போட்டால் காசு கிடைக்குமா? ஏடி இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு சீதனமாக கொடுத்ததுரி, இதெல்லாம் கடையில் போடக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும்.
எதுக்குமா பத்திரமா வச்சிருக்கணும்? வீட்டை அரைச்சின்னு இருக்கிறதுக்கா? இந்த ஒரு ஒரு தவளையும் இந்த தட்டு இந்த குண்டெல்லாம் ஒன்று எவ்வளோ விலை தெரியுமா? நம்ம கடையில் போட்டு வச்சுக்கேன் பாதி காசு கூட தர மாட்டாங்க. கால்வாசி காசு கூட தர மாட்டாங்க. அது நம்ம வீட்டில் இருக்கோம். கையிலங்கெல்லாம் போடாதீங்க. இந்த ஒரு குடத்தை மட்டும் எத்தனை போட்டுருந்தோம் சார். அம்மா இதுக்கெல்லாம் புளி போட்டு தேய்ச்சி 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 கைதம்மா கையில் ரேகெல்லாம் காணாமல் போயிடுமா. எதுக்குமா வேஸ்ட்டாக தெரியலம்மா இந்த பாத்திரம்லாம் உனக்கு. பழைய கைதலும் புதிய புகுதலும் பழமொழிலாம் சொல்கிறாங்களே, அந்த பழைய சாமான் தூக்கி போட்டு நம்ம புதுசாக வாங்கிடலாமா? சில்வரில் ஏடி அதுக்கு பழைய சாமான் தூக்கி போட்டு புது சாமான் வாங்க சொல்லல அர்த்தம் இல்லடி. அதுக்கு வேற ஏதோ அர்த்தம் இருக்குடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போய் கூப்பிட்டு வரேன். ரெடி எடுத்து வை. எல்லாத்தையும் என்ன சாமான் பாரு இருக்கு பாரு உள்ள பாரு. போ நான் போய் எடுத்து வந்து வைக்கிறேன். முதல்ல இந்த கட்டில் மேலே படுத்ததுக்கு பற்றியா அந்த பழைய சாமான் தூக்கி போடணும் கையில். அது என்ன தெரியாது ஏடி? அது உங்க அப்பாடி அவரடி தூக்கி போட போறீங்க காலங்க சாமான்ல. ஆமா அதை தூக்கி போட்டாலே வீடு க்ளீன் ஆயிடும். லீவ்ல வீட்டுக்கு வந்தா ஃபோன் பேசினதுக்கே ஒரு வேலை. ஒரு ராசி பதில வீட்ல. இங்க என்ன கலவா நடந்துருக்கு? என்ன ஆச்சுன்னு திரும்பியாவது பார்க்கற பத்தியா? இந்த பசங்க சொல்றத கரெக்ட் தான். முதல்ல இவரை தூக்கி கையில போட்டுடணும்.